அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். சந்தன விறகின் இடையே தயரதரின் உடலை தூங்க வைத்து ஆன்றோர் கூறிய முறையிலே ஈமச்சடங்கை பரத சகோதரர் செய்து முடித்தார். பாடல் எண் 989. எரியும் சந்தனம் அடுக்கி இறைவுடலாம் சந்தனத்தை பெரிதாம் அவ்விறகிடையே பெரும் விறகாய் தூங்க வைத்தே விரியும் தீ மூட்டிடவே வெகு ஆன்றோர் ஆங்கிருந்தே தெரிவித்த முறைப்படியே தீரர் செய்து ஓங்கினரே. இதுவே 989வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். எரியும் சந்தனம் அடுக்கி இறைவுடலாம் சந்தனத்தை என்ற முதல் வரிக்கான விளக்கம். எரிமேடையிலே எரியக்கூடிய வகையிலே இருந்த சந்தன விறகுகளை அடுக்கி வைத்து இறைவுடல் என்கிற அந்த மன்னன் தயரதனின் உடலை சந்தன மணமாக, சந்தன மணம் வீசிய சந்தன மணம் போலவே ஓங்கு புகழ் வாங்கி புகழ் வீசிய அந்த மன்னனின் உடலாகிய அந்த சந்தனத்தை பெரிதாம் அவ்விறகிடையே பெரும் விறகாய் தூங்க வைத்தே. பெரிதான விறகுகளாக இருந்த அந்த சந்தன விறகுகள் இடையே மன்னனுடைய அந்த சந்தன உடலையும் பெரும் விறகு போலவே படுக்க வைத்து விரியும் தீ மூட்டிடவே வெகு ஆன்றோர் ஆங்கியிருந்தே. விரிந்து எரியக்கூடிய தீயை மூட்டுவதற்காக அங்கே ஏராளமான எண்ணிக்கையில் ஆன்றோர் பெருமக்கள் அங்கே இருந்தவாறே தெரிவித்த முறைப்படியே தீரர் செய்து ஓங்கினரே. ஆன்றோர் வழிகாட்டியபடியே அந்த மன்னனுக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமச்சடங்கு என்கிற அந்த இறுதிச் சடங்கை தீரம் மிக்க சகோதரராகிய பரதனும் சத்துருக்கனும் சிறப்பான முறையில் செய்து மேன்மையான புகழை, ஓங்கு புகழை அவர்கள் அடைந்தனர். இதுவே 989வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 990வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.